நாங்கள் முதல்ல முழுக்க ஜெயிப்பண்ணோம். 180 தொகுதி போய் நான் திரும்பிட்டேன்னு உங்களாண்ட சொன்னேன். என்ன நீங்கள் திருப்பி கேட்டீங்க. இல்லை சார், நான் பொறுத்து வந்து பதில் சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க தொங்கு சட்டமன்றம்னு. அவங்க தலைவர் ஒத்துக்கிட்டாரா? 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சொல்லி எல்லாரையும் வந்து நம்ப வச்சாரு சார். என்னாச்சு? இல்லை, எங்கள் தலைவர் 200 தொகுதி ஜெயிப்போன்றது நம்பினது வந்து அவருடைய நம்பிக்கை. நம்ம மக்களுக்கு செஞ்சுருக்கோம், நல்லாவே பண்ணியிருக்கோம், மக்கள் நம்மை நம்பி வாக்களிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சொன்னார். எங்களுடைய மக்களுடைய பணிகளை எங்களுடைய கட்சிக்காரர் கீழ் எடுத்து செல்லப்படவில்லை, மக்களுக்கு புரிதல் ஏற்படவில்லை, மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஒன்றிய செயலாளர், ஊராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர் இவர்கள் எல்லோருமே எங்கள் தலைவர் நம்பி ஏமாற்றி விட்டார்கள் என்று நான் பயங்கரமாக சொல்கிறேன். என் மீது நடவடிக்கை எடுத்தவரோட கவலை இல்லை. யாருமே அதை பற்றி யோசிக்கலை. தான் பொழைச்சா போதுன்னு நினச்சாங்க. ஆனால் தலைவர் நல்லா கொண்டு போனார். அரசியலை கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக கொண்டு போகல. அதனால் ஏற்பட்ட விளைவுதானே தவிர மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். ஜனநாயகப்படி மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். எங்களுக்கு அது எந்தவித குறையும் இல்லை. எங்கள் கட்சிக்காரர்கள் சில பேர் வீட்டிலே இருந்துட்டாங்க. அதுக்கு காரணம் குறைபாடுகள் யார் என்று சொன்னால், கீழே இருக்க உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஜெயிச்சு வந்த கவுன்சிலர்கள், ஆஸ் ஏ சிட்டிங் சேர்மன், மாவட்ட சேர்மன், இன்னும் கேட்டால் இன்னும் பிடிக்காத ஒன்று, ஆம்படியாக ஒரு பதவி, பொண்டாட்டி ஒரு பதவி, இப்படிலாம் போட்டு குழப்பி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு.